நாம் தினசரி உணர முடியாத அளவுக்கு பூமி சுமார் 1670 கிலோமீட்டர் மணி வேகத்தில் சுழல்கிறது. ஆனால் ஒரு நிமிடம் திடீரென்று பூமி சுழற்சியை நிறுத்தினால் என்ன ஆகும்? இந்த உலகம் எப்படி மாறும் என்பதை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். பூமி அதன் அச்சில் சுழன்று 24 மணி நேரத்தில் ஒரு சுழற்சியை நிறைவு செய்கிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அதே நேரத்தில் சூரியனை ஒரு முழு வட்டத்தை முடிக்க 365 நாட்கள் ஆகும். சரி, பூமியின் சுழற்சி ஒரு நொடி நின்றால் என்ன நடக்கும் என்று என்றாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? இது ஒரு சிறிய இடைநிறுத்தம் போல் தோன்றலாம், ஆனால் அதன் விளைவுகள் பேரழிவை தவிர வேறொன்றுமில்லை என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். விஞ்ஞானிகள் இந்த கற்பனையான சூழ்நிலையைப் பற்றி விளக்கம் அளித்துள்ளனர். அதில் ஒரு கருத்து தெளிவாக உள்ளது, இது நமது கிரகத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்பதாகும். பூமி விறுவிறுப்பான வேகத்தில் சுழல்கிறது. ஒவ்வொரு 23 மணி 56 நிமிடங்களுக்கும் ஒரு சுழற்சியை நிறைவு செய்கிறது. இந்த நிலையான இயக்கம் நமக்கு தெரிந்தபடி பூமியில் நம்மை தக்கவைத்துக் கொள்வதற்கு முக்கியமானது. பகலிரவு சுழற்சியில் பங்களிக்கிறது. வானிலை மாற்றம் முதல் பெருங்கடல்களின் மாற்றம் வரை அனைத்தையும் பாதிக்கிறது. பூமியின் மேற்பரப்பு அதன் சுழற்சியின் காரணமாக மணிக்கு சுமார் 1600 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. இந்த இயக்கம் திடீரென நின்றுவிட்டால் வேகமே எண்ணற்ற அழிவை ஏற்படுத்தும். நம் ஒவ்வொருவரும் 1670 கிலோமீட்டர் மணி வேகத்தில் பயணிக்கிறோம். பூமி திடீரென நிற்கும்போது, எப்படி கார்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது சடனா பிரேக் அடிச்சா பறந்து போய் விழுவோமோ அதே மாதிரி 1670 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தூக்கி எறியப்படுவோம். நாம் அனைவரும் சுவர், மரம், கட்டிடம், பாறைகள் மீது மோதுவோம். பலர் நேரடியாக உடல் நசுங்கி உயிரிழப்பார்கள். ரயில்கள் திடீரென தடம் புரண்டுவிடும். விமானங்கள் நிலை தவறி கீழே விழும். ரோட்டில் இருக்கும் கார்கள் 1670 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றில் பறந்து சிதறி விழும். கட்டிடங்கள் நிலை தவறி விழும். பெரிய மரங்கள் வேரோடு பிடியிழந்து முறிந்துவிடும். கடல்கள் மற்றும் பெரும் அழிவுகள். கடல் நீர் ஒரு பக்கம் செல்லும். பெரிய ஓடைகள் போல கடல்கள் ஒரே பக்கம் சென்று மாபெரும் சுனாமி உருவாகும். இது 1000 மீட்டர் உயரத்தில் இருக்கும் அலைகளை உருவாக்கும். கடலோர நகரங்கள் முழுவதுமாக மூழ்கும். இந்தியாவின் மும்பை, சென்னை, கோல்கத்தா போன்ற இடங்கள் நொடிகளில் அழிந்துவிடும். இருள் மற்றும் வெப்பம், பூமி 2 எக்ஸ்ட்ரீம் பகுதிகளாக மாறும். பூமியின் ஒரு பக்கம் எப்போதும் வெயில் இருக்கும், அங்கே மக்கள் உயிரே வாழ முடியாது. இன்னொரு பக்கம் முழுமையாக இருள், அங்கே -100 டிகிரி செல்சியஸ் வரை குளிராகிவிடும். இதனால் மனித இனமே அழிந்துவிடும். காந்தப்புலம் மறைந்து, ரேடியேஷன் அட்டாக். பூமியின் சுழற்சி இல்லாததால் காந்தப்புலம் செயலிழக்கும். இதனால் சூரியனில் இருந்து வரும் உயிருக்கு கேடு விளைவிக்கும் ரேடியேஷன் நேரடியாக பூமியை தாக்கும். பூமி மெதுவாகவே சுழற்சியை குறைத்தாலும் மனிதர்கள் அதற்கேற்ப வாழ முறையை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் திடீரென நிற்கும்போது மனிதர்களுக்கு நிச்சயம் ஒரு கடைசி நாள்தான். பூமி சுழல்தான் மனிதர்களுக்கு வாழ்க்கை. அது நிற்கும்போது உயிர்கள் நிற்காது. பூமியின் சுழற்சி எந்த நேரத்திலும் நிறுத்தப்பட வாய்ப்பில்லை என்றாலும் அத்தகைய நிகழ்வின் சாத்தியமான விளைவுகளை புரிந்து கொள்வது நமது கிரக அமைப்பின் சிக்கலான மற்றும் மாறும் தன்மையை என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நமது சேனலை சப்ஸ்கிரைபர் செய்யவும். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.